சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 1, 3 மற்றும் 6 ஆகிய 3 நாட்களில் அசாமில் நடைபெறும் பாரதிய ஜனதா கூட்டங்களில் கலந்து கொண்டு மக்களிடம் உரையாற்ற பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார். அசாமில் 3வது முறையாக வெற்றி பெற்ற ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் பாரதிய ஜனதா பணியாற்றி வருகிறது. அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த 150 வழக்கறிஞர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சேகர் பாபு, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் சேலம் சூரமங்கலம் ஜங்ஷன் பிரதான சாலையில் உள்ள சத்குரு அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தரிசனம் செய்தார். கைத்தட்டல் வாங்குவதற்காக ஒரு நடிகையை கொச்சையாக பேசலாமா? இப்படி பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்காதீங்க என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சுக்கு நடிகர் விஷால் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு முதற்கட்டமாக மருந்து பொருட்களை அனுப்பி வைத்த இந்தியாவுக்கு ஈரான் நன்றி தெரிவித்துள்ளது. இந்திய மக்களின் அன்புக்கும் கனிவுக்கும் நன்றி என தெரிவித்தது. ஈரான் இஸ்ரேல் போரில் நடுவில் சிக்கிக் கொண்டுள்ள லெபனானில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 900க்கும் மேற்பட்டோர் இதுவரை பலியாகியுள்ளனர்.